எல்லாருக்கும் ஹாய். நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. என்கிட்ட 50,000 தான் இருக்கு. பேலன்ஸ் 50,000 நான் 2 வழியா வாங்க முடியும். ஒன்று, ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து இந்த 50K வாங்கி அவரையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலாம். இப்போ அவரும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நாம அந்த பணத்தை பேங்க்ல லோனா வாங்கி அந்த பணத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்டும் பே பண்ணிக்கலாம். இங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE சொல்லுவாங்க. நம்மளுடைய ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டில இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்க்குறோமோ அதுதான் இந்த ROE காட்டும். 2 சினாரியோலையும் நான் ஒரு 20K ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்னா ROE ஃபர்ஸ்ட் சினாரியோல 20%, 20,000 ப்ராஃபிட் டிவைடட் பை த ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஃபர்ஸ்ட் சினாரியோல பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். ஸோ இங்கே 20%. 2வது சினாரியோல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போக மிச்ச பணத்தை தான் நாம ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அந்த 50K வாங்கியிருந்தா 10% ஆஃப் 50,000 which is 5,000 rupees இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டு பேலன்ஸ் 15,000 தான் நாம ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணுவோம். ஒரு சிம்பிளிசிட்டிக்காக இங்க நம்ம டாக்ஸ் 0% கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபைனல் ப்ராஃபிட் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கழிச்சு போக தான் ஃபைனலா வரும். ஸோ ஃபைனல் ப்ராஃபிட் ஆனா 15,000 டிவைட் பை 50,000 பிகாஸ் இப்போ 50,000 தான் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஸோ ஃபைனல் ROE பாத்தீங்கன்னா 30% ஆயிடும். ஸோ 2 சினாரியிலுமே ப்ராஃபிட் ஒண்ணுதான். ஆனா அந்த கம்பெனி கடன் வாங்கினதுனால அந்த ROE இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைரக்டா நான் கடனே வாங்கி என்னோட ROE இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க நாம ஜஸ்ட் லாபத்தை மட்டும் மாத்தி பார்க்கலாமா? ஒருவேளை 20,000க்கு பதிலா வெறும் 7,000 தான் ப்ராஃபிட்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோல 1,00,000 ரூபாயில 7,000 தான் ப்ராஃபிட் அப்படின்னா 7% தான் ROE. 2வது சினாரியோல அவங்க ப்ராஃபிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கழிக்கணும். ஸோ 7,000 மைனஸ் 5,000, இப்போ ஃபைனல் ப்ராஃபிட் வெறும் 2,000 மட்டும்தான். இதை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியான 50,000 கம்பேர் பண்ணா வெறும் 4% தான் கிடைக்குது. ஸோ நீங்க கடனை ஒரு பேலன்ஸ்டான ப்ரொபோர்ஷன்ல வைக்காம அண்ட் அதை வச்சு உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட பெட்டரான ப்ராஃபிட் பார்க்கல அப்படின்னா உங்க ப்ராஃபிட்டே அந்த இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்ரும். சரி, பேலன்ஸ்டான ப்ரொபோர்ஷன்னா எப்படி சொல்ல? அதுக்கு நம்ம டெட் டு ஈக்விட்டி, டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியை யூஸ் பண்ணுவோம். இது டெட் அதாவது கடன் அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்றத சொல்லும். இது ஒண்ணுனா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்னை விட அதிகமா இருந்ததுன்னா டெட் அதிகமா இருக்கு, ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒன்னை விட கம்மி அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அதிகமா இருக்கு, கடன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பட் இது எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ROCனா என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நாம ஆல்ரெடி பார்த்த 4 எக்ஸாம்பிள்லையும் ROE ஒரு கிளியர் நம்பர் கொடுக்கல. கடன் அண்ட் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கு. இதை பெட்டரா புரிஞ்சுக்க தான் நம்ம ROC யூஸ் பண்ணுவோம். இதை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ROE வெறும் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டிக்கு அகேன்ஸ்டா தான் நம்ம பார்த்தோம். இங்க ROCE ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிராக அந்த கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்கன்றது தெரியும். இதுக்கான ஃபார்முலா EBIT டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. EBITனா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். நீங்க டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட் வருதோ அதுதான். அண்ட் நாம எதுக்கு EBIT யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாம ROE எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரியே இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் அதிகமா இருந்தா அந்த ப்ராஃபிட் ரொம்பவே குறையுது. ஸோ இதை எதையுமே கன்சிடர் பண்ணாம நான் போட்ட காசுக்கு அந்த கம்பெனியால எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது அப்படின்றத இது காட்டும். ஸோ ROCE ஃபர்ஸ்ட் சினாரியோல நான் 20K ப்ராஃபிட் பார்த்திருக்கேன் அப்படின்னா 1,00,000 ரூபாய் அந்த 20K which is 20% நம்ம ROCE வரும். 2வது சினாரியோலையும் EBIT கன்சிடர் பண்றதுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த ப்ராஃபிட் வந்து 20,000. இது வந்து டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்டட். ஸோ டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்டட்னா போத் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி as well as தி அமௌண்ட் ஆஃப் லோன் தட் அமௌண்ட் ஆஃப் லோன் நான் வாங்குது. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா 20% தான் இருக்கும். பட் உங்களால இந்த ROCEயும் தனியா யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ROCE டெட் டு ஈக்விட்டியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் நான் தரேன். ROE அண்ட் ROCE பக்கத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க, ROE அண்ட் ROCE அதிகமா இருக்கான்னு பாருங்க, அண்ட் டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்கான்னு பாருங்க. பட் உங்களுக்கு கொஸ்டின் வரும், எவ்வளவு பக்கத்துல இருக்கணும், எவ்வளவு அதிகமா இருக்கணும், டெட் டு ஈக்விட்டி எவ்வளவு கம்மியா இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கம்பெனியில இருக்கிற நீங்க ROE, ROCE அண்ட் டெட் டு ஈக்விட்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சிமிலர் செக்டார்ல இருக்கிற இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 3மே பெட்டரா இருந்தா இது ஒரு நல்ல சைன். பட் நான் ஏன் ஒரே செக்டார்ல இருக்கிற 2 கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ஸ் எடுத்துக்கலாம்.
பேங்க்ஸோட பிசினஸ் மாடலே வந்து அவங்க கடன் வாங்கி அந்த கடனை தான் லோனா வெளியே கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்பவே டிஃபரன்ஸா இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு கடன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகமாக தான் இருக்கும். பட் இதையே நீங்க ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பிசினஸ் மாடல் கடன் வாங்குறது கிடையாது. ஸோ ஐடி கம்பெனிக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ பக்கத்துல இருக்கும். பட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பக்கத்துல இருக்கிறது ரொம்பவே குறைவு. ஓகேவா? அதே மாதிரி தான் ஆர்ஓஇ ஆர்ஓசியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி. பட் ஐடி கம்பெனியை வந்து ஒரு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு செக்டர்ல இருக்கிற சிமிலர் கம்பெனிஸோடய நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மல்டிபிள் சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இன்னொரு தடவை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். Do like and subscribe. Thanks for watching.